ரித்தன்யா வழக்குல அவன் ஒரு மனநோயாளியா இருந்திருக்கிறான். பாலியல் வக்கிரம் பிடித்த ஒரு மனநோயாளி. கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே பெண்ணை வந்து துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆண். அவ கையும் காலையும் கட்டி வச்சு புணர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு இதெல்லாம் தேவைன்னு தாமா தோணுது. கோபம், சண்டை, பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவன் கிட்ட இருந்து இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, சரிம்மா உங்கள் வீட்டுக்கு போய் சேரு, நீ இருக்க வேண்டிய இடம் வந்து அதுதான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பான நடைமுறைன்னு ரித்தன்யா கேஸும் மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. பெண்களுக்கு செக்ஸை வந்து ஒரு டேபுன்னு சொல்லி வச்சிருக்கு, தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவளால் அம்மா கிட்ட சொல்ல முடியல. அப்பா கிட்ட கூட சொல்லும்போது நீங்க அந்த அழுகிற அந்த இடத்துலயே பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். 50 Shades of Lifeனா ஏதோ ஒன்று வந்திருக்கான். அந்த படத்துல தான் எத்தனை விதமாக பாலியல் வன்புணர்வு செய்வது அப்படின்னு அவன் தன்னுடைய காதல் மனைவி கிட்ட ஒவ்வொரு கட்டமா நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கை காலெல்லாம் கட்ட வச்சு 2யும் கட்டிட்டு அதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்த்துருக்க கூடும் அந்த பையன். யார்கிட்ட செல்வாக்கு இருக்கு? அரசியல்வாதி செல்வாக்கா, அல்லது உங்ககிட்ட பணபலம் இருக்கா, அல்லது உனக்கு வந்து ஜாதிய செல்வாக்கு இருக்கா? இதுல வச்சு இது ஒண்ணே இல்லாம பண்ணிடுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கிறவர்கள் மத்தியில பெரிய அளவுல தண்டனை கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்க இதையெல்லாம் பொம்பளை கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்படியே பீஸா கறி துண்டு போடுற மாதிரி துண்டு போட்டே போட்டுருவாங்க. அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சாந்தகுமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஓகே மேம், இப்போ வந்து திருப்பூர்ல ரிதன்யா என்றவங்க டொமஸ்டிக் வயலன்ஸாலேயோ வரதட்சணை கொடுமையாலோ தன்னோட உயிரையே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸோட பின்னணி என்ன மேம்? ஒரு 2 பணக்கார குடும்பங்களுக்கு நடுவிலே நடந்த திருமணம். அது வியாபாரம் அப்படின்னு தெரியாமலே பொண்ணை கொடுத்தாங்க, பொண்ணை பெற்றவங்க. அதனால வந்த விளைவு தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து நம்ம நாட்டில் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த ஆண்மகன் சரியான ஆள் தானா இல்லையான்னு பார்க்குற இதெல்லாம் கிடையாது. நம்ம வழக்கமாக என்ன பார்ப்போம்? ஜாதகம் பார்ப்போம், ஜோசியம் பார்ப்போம், இல்லை 8 பொருத்தம் இருக்கா 10 பொருத்தம் இருக்கா பார்ப்போம். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் சொல்கிறது, அந்த ஆண் சரியான மனநிலையில் இருக்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும்னு. உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது, நம்ம மனோரமா நடிகை இருந்தாங்க இல்லையா, அவங்க கடைசி காலத்தில் அவங்க எடுத்த மிகப்பெரிய முயற்சி என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சயின்டிஃபிக்காக தங்களை டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து கல்யாணத்தில் ஈடுபடணும். அவங்க சொன்னதுக்கு காரணம் நிறைய பேர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. அது தெரியாமலே பெண்கள் வந்து கல்யாணத்தில் அவங்க வலையில் விழுந்துடுறாங்க. அதனால் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி ஹீ இஸ் ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் வித் தட் சர்டிஃபிகேட் ஒன்லி நீங்கள் வந்து matrimony.comல ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. matrimony.comங்கிறது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். திருமண தகவல் மையங்களில் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டோட கொடுக்கணும். இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு கொள்கையாக அறிவிக்கணும் அப்படின்னு எல்லாம் அவங்க கேட்டாங்க. அப்போ நிறைய பேர் சிரிச்சுட்டு விட்டாங்க, இந்த அம்மாவுக்கு வேறு வேலையில் வயசான காலத்தில்ன்னு. பட் இப்போ யோசித்து பார்க்கும் பொழுது ரித்தன்யா வழக்கில் அவன் ஒரு மனநோயாளியாக இருந்திருக்கிறான். பாலியல் வக்கிரம் பிடித்த ஒரு மனநோயாளி. இது முன்பே தெரிஞ்சிருந்தால் யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா? தெரியாது. அதனால் எதை பார்க்குறோமோ இல்லையோ, நிச்சயமாக வந்து நம்ம கல்யாணம் கட்டிக்க போகிற ஆணோ பெண்ணோ 2 பேரும் மனநிலை நல்ல மனநிலையா, இயற்கையான ஒரு மனநிலையான்னு பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு வெறியெல்லாம் இருந்ததுன்னு பாருங்கள். கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே பெண்ணை வந்து துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆண். அவள் கையும் காலையும் கட்டி வச்சு புணர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு
இதெல்லாம் தேவைன்னு தாம்மா தோணுது. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடூர மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுதான் நம்ம சொல்லலாம். ஓகே மேம், அது வந்து கல்யாணம் நடந்து ஒரு 10வது நாள்லேயே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, லைஃப்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அவங்கள திரும்பியும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹோப்பே போயிட்டு இருக்கு ரிதன்யான்றவங்களுக்கு. ஸோ அதனால திருப்பி வந்து அவங்க வீட்டில் வந்து எதுவுமே சொல்லலை. பெண்கள் வந்து இது மாதிரியே வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, மேரேஜ் லைஃப்ல எதனா ப்ராப்ளம் வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நம்ம சமூக கட்டமைப்பே அப்படிதாம்மா. நம்மளுடைய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது தன்னுடைய தாய் வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அந்த வீட்டு பெண், அப்புறம் அடுத்த வீட்டுக்கு பெண். அதனால இதுக்கு மேல நீ இங்க இருக்கக்கூடாது. ஒரு கோபம், சண்டை, பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவன் கிட்ட இருந்து இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, சரிம்மா உங்கள் வீட்டுக்கு போய் சேரு, நீ இருக்க வேண்டிய இடம் வந்து அதுதான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பான நடைமுறைன்னு ரிதன்யா கேஸும் மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த 10 நாள் அப்படிங்கிற அந்த விஷயம், 10 நாள் சம்பவம் வந்தபோது அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரியான மோசமான நடத்தை தெரியாது. ஏதோ பிரச்சனை இருக்குது, மாமியார் வந்து 500 பவுன் போடுறேன்னாங்களே, ஏன் 300 பவுன் தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதை ஒட்டி அவங்க மாமனார் வந்து உங்கள் அப்பாவுக்கு எங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டதாகவும், ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருவியா உங்கள் அப்பா கேட்டா அப்படின்னு சொன்னதாகவும், இது மாதிரி தான் தகவல்கள். ஆரம்ப காலம் அந்த 10 நாள் கழித்து வந்த உடனேயே பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு நான் ஆளாகிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கலேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து இது வரைக்கும் வந்த எல்லா இடங்களிலுமே அது சொன்ன மாதிரி தெரியலை. அதனால் அவங்க அம்மா அப்பா கூட, எனக்கு அதில் வந்து ஒரு வருத்தம் என்னென்னா, அப்பா அம்மா வந்து அவள் என்னத்துக்காக வந்திருந்தாலும் சரி, வரதட்சணை கேட்டாங்கன்னு வந்தாங்க உடனே அவங்க அனுப்பியிருக்கவே கூடாதுப்பா, கூடவே கூடாது. வச்சிருந்து அந்த பொண்ணுக்கிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி பேசணும் முதல்ல. அப்புறம் அப்பா அம்மா போய் அவங்கக்கிட்ட பேசியிருக்கணும். எதுக்காக நீங்கள் வந்து 500 பவுன் போடுறேன்னு சொன்னீங்களே, 300ன்னு கேட்டீங்க, நான் அப்படியா பேசினேன்? இல்லை அப்படி பேசி இருந்தால் நான் கொடுத்துருவேனுங்க, சம்மந்திக்காரர் தானே, சம்மந்தக்காரர், அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறான், தப்பு கிடையாது, அப்படி சொல்லியிருக்கலாம். அப்புறம் கல்யாணம் ஆகி 10 நாள்லேயே சொத்தெல்லாம் கேட்குறது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நீங்கள் என்னவோ பெரும் பணக்காரரு, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னீங்க, இப்படி வந்து கேட்குறீங்களேன்னு கேட்கலாம். அல்லது 2 குடும்பத்தை சார்ந்த ஒரு 2 பெரிய மனிதர்களை கூட்டிகிட்டு போய் பேசியிருக்கலாம். ஸோ இனிஷியலாகவே அதை வந்து கட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நீங்கள் வச்சுருந்தீங்க, உடனே திருப்பி அனுப்பணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ பெண்ணோட இடம்ங்கிறது இதுவும் அல்ல அதுவும் அல்ல, நாம் வந்து நடுவில் நிற்கிறோம். அந்த வீடும் என்னுடைய வீடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆணுக்கே உரிய இடம். இங்கே வந்தால் பெண்ணுக்கு உரிய இடம்னு இருக்குது, இங்கேயும் ஆணுக்கு தான் உரிய இடம். அவங்க தம்பிக்கு அந்த வீடு சொன்னோம், ஆனால் இந்த பொண்ணுக்கு அல்ல. ஸோ பெண்கள் வந்து திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த சமூக கட்டமைப்பு வைத்திருக்கிறது. அதனால் அந்த பார்வையில் இருந்து தான் அண்ணாதுரையும் அவங்க மனைவியும் 2 பேரும் பார்த்துருக்க முடியும். இவ்வளவு கொடூரமான நடத்தைக்கு தன்னுடைய பெண் பலியாகி இருப்பாள்னு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடும்னு நான் நம்புகிறேன். ஓகே மேம், ரிதன்யா அவங்க வந்து 2வது வாட்டி அம்மா வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா கிட்ட கூட எதுவுமே சொல்லலை. ஆனால் மாமியார் கிட்ட வந்து இது மாதிரி வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமனார் கூட வந்து என் பையன் வந்து வேற மாதிரி எதிர்பார்க்கிறா அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா கிட்டே நம்பி சொல்லாத இது வந்து மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க பையனுக்கு எதுவுமே அறிவுரை சொல்லாமல் இது மாதிரி பண்ணியிருக்காங்க மேம். இல்லை, இதில் என்னென்னா 2வது தடவை வந்த போது நம்ம பார்க்க வேண்டியது வந்து அப்போ வந்து தான் அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கா, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கா. வரிக்கு வரி சொன்னாலான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்க தாயார். அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் மட்டும் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு 1 ஹவருக்கு பக்கமாக அந்த பொண்ணு வந்து எல்லாமே சொல்லியிருக்கா, இதெல்லாம் நடந்திருக்குன்னு. இந்த அம்மா வெளியே வந்தவங்க 1 மணி நேரம் கழித்து என் பையன் இப்படியெல்லாம் நடந்துப்பான்னு எனக்கு தெரியலம்மா, நான் சொல்லி சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க போயிருக்காங்க. இதில் என்னென்னா, யாருமேம்மா இந்த மாதிரி பாலியல் விஷயங்களை பேசுறதுக்கான சுதந்திரம் என்பது பெண்களுக்கு கிடையாதுமா. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அந்த பையனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குன்னு போய் நம்ம அம்மாட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் பார்த்து சிரிச்சா நமக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, அம்மா அந்த பையன் என்னை பார்த்து சிரிச்சாமா
நீ வரியா என் கூட பீச்சுக்கு போகலான்னு கேட்டால் நான் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ தைரியமாக நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நீ ஸ்கூலுக்கு போகாதேம்பாங்க, நீ படித்தது போதும்பாங்க இல்லையா. இல்லையா அது ஒரு பெரிய விஷயமாக்கி அது அடுத்த நாள் பேப்பரில் வந்தால் குடும்ப மானம் போயிடும் அப்படின்னு வந்துடும். அப்போது பாலியல் குறித்தான புரிதல் என்பது நம்முடைய சமூகம் நமக்கு தரவில்லை. அதனால தான் அவளுக்கு தயக்கம், எப்படி பேசுறது, இது எப்படி சொல்கிறதுன்னு. எந்த அம்மாவாவது நீ போகிறதுக்கு முன்னாடி படுக்கை அறையில் இதுதான் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. ஏதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், இப்போ படித்த பொண்ணுங்கிறதுனால கூகுளில் போட்டு பார்க்கலாம், அல்லது வேறு எதையாவது திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம். எல்லாரும் வழக்கமாக சோம்பு எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு தான் போகிறாங்களா? இட் இஸ் நாட் ஸோ. இது நம்ம அந்த படத்தை பார்த்து ஏதோ பண்ணுற அவ்வளவுதான். ஸோ பாலியல் குறித்து புரிதல் இல்லை ஒன்று. அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வத்தில் யாரிடையும் பேச முடியாத அளவுக்கான நம்முடைய சமூக கட்டமைப்பு பெண்களுக்கு செக்ஸை ஒரு டேபுன்னு சொல்லி வச்சுருக்கு, தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அவளால் அம்மா கிட்ட சொல்ல முடியல. அப்பா கிட்ட கூட சொல்லும்போது நீங்கள் அந்த அழுகிற அந்த இடத்துலையே பாருங்கள், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, என்னால் தாங்க முடியலை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாள். அப்போது அது நம்மளாக புரிஞ்சுக்க வேண்டியது. வேறு எதை அப்படி சொல்ல முடியும்? உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா ராத்திரி எல்லாம் தூங்க விடுறதில்ல அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம். ஸோ இந்த விஷயத்தில் அம்மானால் பெருசாக எதுவும் செஞ்சுருக்க முடியாதம்மா. முதல் தடவை வந்த போது வேணால் பொண்ணு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கா, அவளை கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனாக இருந்தால் கூட இவ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான்னா கட்டாயமாக அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ, டிபெண்டிங் அப்பான் ஹர் சிச்சுவேஷன், தே வுட் ஹவ் ரெக்கமெண்டட் தட். ஆனால் அதுக்கு மாதிரியான ஒரு வழியும் இல்லாமல் இந்த வழக்கில் போயிடுச்சு. 2வது தடவையும் பாரு, அவங்க மாமியார் பேசிட்டு போன பிறகு நம்ம பிள்ளையை திருப்பி அனுப்புகிறோன்னா உண்மையிலேயே ஏதோ கோளாறுமா நம்மக்கிட்ட எல்லாம். பொண்ணு போய் அங்கே தான் வாழணுமா, அப்போ தான் மரியாதைன்னு யார் சொல்லி வச்சா சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் தன்னுடைய தாய்மார்களை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே? வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க வேணால் சொல்லிப்பாங்க, ஆயா வேலைக்கு என்ன கூப்பிடுறான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க அவங்க. சமூகம் உன்னுடைய கட்டமைப்பு வேறு விதமாக மாறிவிட்டது. ஆனால் நம்முடைய மனிதர்கள் இன்னும் மாறமாட்டாமல் பல பேர் தவிக்கிறாங்க. அதுவும் இந்த கொங்கு பெல்ட்டில் இந்த வெட்டி கௌரவம் பார்க்குறது இருக்குது பாருங்கம்மா. ஐயோ கல்யாணம் ஆகிட்டு 10 நாள் புள்ள வீட்டுக்கு வந்துட்டா, போக மாட்டேங்கிறா, 4 பேர் கேட்டால் என்ன நினைப்பாங்க? இந்த 4 பேர் யார் சொல்லுங்கள்? இந்த 4 பேர் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்களா? 4 பேர் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவுறாங்களா சொல்லுங்கள்? இல்லை 4 பேருக்கு எல்லாமே தெரிஞ்ச ஏகலை இவர்களெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்களா? எதுவுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க. போகாட்டி கிடக்குது கண்ணு, நீ வீட்டில் இரு அப்படின்னு அந்த பொண்ணை ஒரு ஆறுதலாக சொல்லியிருந்தா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கூப்பிட்ருக்கணும். அப்போ மாப்பிள்ளை வீட்டு நீங்கள் கூட போய் பேச வேண்டாம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, நீங்கள் அங்கே உட்காந்து பேசலாமா இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க 2 பேரையும் பேச விட்டுருக்கலாம். எதுவுமே நடக்கலை பாருங்கள். அதான் மேம், அந்த வாய்ஸ் மெசேஜில் கூட அவங்க பேசியிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நான் சொல்லியுமே எல்லாருமே யாருமே என் சைடை புரிஞ்சுக்கல, எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, லைஃப்னா இப்படி தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு அப்படி தான் சொல்லி. அம்மா மேலே தப்பு இல்லைம்மா. அவங்க அம்மா எப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அந்த அம்மா அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது, எப்படிங்க நிறைய குறையெல்லாம் இருக்குங்கன்னு, நீ போகாத, அந்த மாதிரிலாம் திரும்பி மட்டும் வந்துடாத, அங்கேயே எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ பழகிக்கோ, அப்படி தான் காலங்காலமாக நமக்கெல்லாம் என்னம்மா சொல்லியிருக்குது, அதே தான் சொல்லியிருக்கு. அதனால் அவங்க வேறு என்னத்தை சொல்லுவாங்க? அவங்களுக்கு வச்சுட்டா இல்லைன்னுங்கிறாங்க, வஞ்சனை பண்ணுறாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் விஷயமே. ஓகே மேம். ரிதன்யாவோட ஹஸ்பண்ட் கவின்குமார் எந்த வேலைக்குமே போகாமல் முழு நேரமும் வீட்லேயே தான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து அவங்க ஃபிசிக்கல் அப்யூஸ் நாள் முழுக்க அனுபவிச்சிருக்கான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வீட்லேயே இருந்ததுக்கும் அவரோட மனநிலைமைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? அவர் வீட்லேயே இருந்தாருன்னு சொல்ல முடியாதும்மா. இவங்கெல்லாம் சுற்றி பழகினவங்க, நமக்கு தெரியாது. எனக்கு 24 மணி நேரம் அந்த பையன் வீட்டில் உட்காந்துருந்தா, அவங்க அம்மா நிழலில் இருந்திருந்தா இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காது. இது எங்கெங்கே சுற்றி பழகினதோ, எதை பார்த்ததோ, எதை படித்ததோ, புரியுதுங்களா? இதெல்லாம் வெளி உலகத்திலிருந்து தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேலை இல்லாமல் இருந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவன் வேலைக்கு போக மறுத்திருக்கலாம், அல்லது தாம் பெரிய கிங்குன்னு நினச்சிருக்கலாமே, தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அரசன் நான் தானே, அதனால் நான் எதுக்கு வேலைக்கு போகணும், அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருக்குறாங்க, நாங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு அழகாக கார் எடுத்துகிட்டு ஊர் பூரா சுற்றலாம், டூர் போடலாம், தண்ணி அடிக்கலாம், இதுதான் இங்கே இருந்திருக்கும். ஆனால் வீட்டிலேயே இருந்தான்னு சொல்லவே முடியாது. திரும்ப திரும்ப போன்னு தான் பார்க்குறான் அப்படின்னா, அதை பார்த்துட்டு இந்த ஏதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஏதோ ஒரு படம் வந்ததான், இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, 50 Shades of Lifeனா ஏதோ ஒன்று வந்திருக்கான். அந்த படத்தில் தான் எத்தனை விதமாக பாலியல் வன்புணர்வு செய்வது அப்படின்னு அவன் தன்னுடைய
காதல் மனைவி கிட்ட ஒவ்வொரு கட்டமாக நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்களாம். அதில் ஒன்று தான் இந்த கை காலெல்லாம் கட்ட வச்சு ரெண்டையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்துருக்க கூடும் அந்த பையன், புரியுதுங்களா? எல்லாம் இல்லாமல் ஏமா ஒரு பொண்ணை பொண்ணாக பார்க்காம தொடரதுக்கே அஞ்சின காலம் ஒன்று உண்டு. வந்த உடனே இடுப்பெலும்பை முறிக்கிறேன்னு சொல்கிற ஆம்பளையா இவன் இருந்திருக்கானா? இவங்க அப்பா சம்பாதிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டாரு. அவங்க அம்மா நமக்கு ஒரே பிள்ளைன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க, அதை தவிர அந்த அம்மாவுக்கு தெரியலை. அதனால் இது தின்னு தெனவெடுத்து இதெல்லாம் எங்கள் கொங்கு பாஷை, இதெல்லாம் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு பையனாக தான் நான் பார்க்குறேன். வேலை இல்லாததுங்கிறதுமா அவங்கவுங்க உருவாக்கிக்கிறது தானே. யாராவது போக வேண்டாம்னு சொன்னாங்களா? இப்போ வந்து கல்யாணமான மனைவின்னாலுமே அவங்களோட சம்மதம் இல்லாமல் அவங்கள வந்து தொடக்கூடாது. அது வந்து மெரைட்டல் ரேப்புன்றது இது தாண்டி வரும். அவங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் டவுரி ஹராஸ்மெண்ட், அப்புறமா டொமஸ்டிக் வைலன்ஸ், இது மாதிரி வந்து என்னென்ன கேஸ்லாம் அவங்க மேலே போட்டிருக்காங்க மேம்? இல்லை, எல்லா செக்ஷன்லையும் தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்லாம் முழுசாக இன்னும் எஃப்ஐஆர் போடும்போது தான் கன்ஃபார்ம்டாக என்னென்ன செக்ஷன்னு தெரியுமா? புரியுதுங்களா? இது வரைக்கும் எஃப்ஐஆர் இது போட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வரும்போது தான் என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சி போட முடியும். இதில் கட்டாயமாக பாலியல் வன்முறை நடந்திருக்குது. ஆனால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, செக்ஸுக்காக படைக்கப்பட்டவங்கள் பெண்கள். அதுவும் வந்து கணவனாக இருந்தால் அந்த பொண்ணு மேலே என்ன வேணாலும் பிரயோகிக்கலாம். கொஞ்சம் மன உணர்வு பிறழ்ந்த நிலையில் ஒரு ஆண் என்ன செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம்னு முதல்ல சொல்லுவோம். அது இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு வந்திருக்குது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யாராவது ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அவளை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கினான்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரேப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குற்றம், அதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாரோ ஒரு மூன்றாவது மனிதன் ஒரு பெண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சால் அது குற்றம், புருஷன் செஞ்சால் குற்றம் இல்லையா? அதனால் நீண்ட காலமாக பெண்ணிய இயக்கங்கள், முற்போக்காளர்கள் எல்லாருமா சேர்ந்து மேரிட்டல் ரேப்பை ஒரு அஃபென்ஸாக அறிவிக்கணும். கணவனாகவே இருந்தாலும் கூட மனைவி விரும்பாத போது அவளை தொடக்கூடாது, அப்படி தொட்டு துவம்சம் பண்ணினான்னா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அறிவிக்கணும்னு. ஆனால் நம்ம நாடாளுமன்றம் யார் உட்கார்ந்துருக்கா? மெஜாரிட்டி யார்? ஆண்கள் தான் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ஆண்கள் வந்து தங்களுடைய சௌரியத்தை பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி சட்டமே நிறைவேற்றலை. நம்முடைய இந்திய நாட்டில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸுக்கான ஒரு ஆக்ட் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி தொல்லை நடந்தாலும் அதை தடுக்க சொல்லி கேட்கலாம். ஹஸ்பண்ட் அப்படி அத்துமீறி நடந்துக்கிறான், இந்த கவின்குமார் மாதிரி நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கோர்ட்டை அணுகலாம். சோஷியல் வெல்ஃபேர் போர்டு தான் முதல்ல, அப்புறம் அங்கேருந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும். ஸோ அது மட்டும்தான் மேரிட்டல் ரேப் பற்றி பேசுது. ஆனால் அங்கேயும் தண்டனை கிடையாது. அதனால் இவனுக்கெல்லாம் மேரிட்டல் ரேப்பில் ஏதாவது தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறியா? சட்டமே கிடையாது. எங்கே போய் கொடுக்க போகிறாங்க? இருக்கிற சட்டத்திலேயே எவ்வளோ எளிதான தண்டனைகளை கொடுத்து தப்பி விடுற கேஸ் எல்லாம் இருக்குது. என்னவோ இப்போ பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறதுனால இப்போ வந்து அரசாங்கங்களும் கூட முனைப்போட இத்தனை வருஷம் தண்டனைன்னு, அதுவும் யங்ஸ்டர்ஸாக வந்திருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அந்த கோபம் தாங்கிறதுல, ஐயோ ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே தண்டனை கொடுக்குறாங்க. அது மேலே போகிற வரைக்கும் நிற்கும். மேலே அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் போகிற வரைக்கும் அது நிற்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ மேரிட்டல் ரேப்பில் தண்டனை கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, தட் இஸ் எ சிவில் ஆக்ட், உரிமையியல் சட்டம். அந்த சட்டத்தில் தண்டனை கிடையாது. ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் தண்டனையை சொல்லும். எப்போ? இப்போ மேஜிஸ்ட்ரேட்டிட்ட கேஸை போடுறாங்க, என்னை வந்து தினம் அடிக்கிறான், மூக்கெல்லாம் உடைச்சிட்டான், பல் உடைச்சிட்டான், காது மேலே அரைஞ்சு காதே கேட்கலிங்க ஐயா அப்படின்னு எல்லாம் சொல்லி கதறிட்டு வருவாங்க பெண்கள். அப்போ இனிமேல் நீ இந்த மாதிரி எல்லாம் அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது, கட்டை எடுத்து நீ ஏன் இப்படி பண்ண, இதெல்லாம் போட்டு நோ சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. அதுக்கு இன்ஜங்ஷன்னு பேர். டாக்டர் போடுறது இன்ஜெக்ஷன், ஜட்ஜு கொடுக்கறது இன்ஜங்ஷன். அந்த இன்ஜங்ஷனில் இனிமேற்கொண்டு உன் பொண்டாட்டி இந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு கொடுப்பாங்க. கொடுமை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வாங்கின பிறகும் மீண்டும் ஒரு முறை அந்த ஆண் வந்து தம் பொண்டாட்டியை அடித்தாலோ உதைச்சாலோ அல்லது மன ரீதியாகவோ உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக செக்ஷுவல் ரீதியாக என்று எந்த விதத்தில் பாதித்தாலும் அப்போ மட்டும் ஒரு 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும். எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். இல்லைன்னா 1 மாதம் உள்ள. இவ்வளவுதான் நம்ம சட்டம். அதாவது புருஷன்னா ஒரு ஆண்மகன் தப்பு செஞ்சால்
அதுவும் குறிப்பாக தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட என்ன செஞ்சாலும் அவனுக்கு தண்டனையை குறைச்சி கொடுக்கறதுக்காகவே நம்ம சட்டங்களை இயற்றி இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் பொம்பளைங்க வந்து இப்போ 31% 33% ரிசர்வேஷன் சொல்கிறாங்க இல்லையா, எத்தனை நாள் சண்டை போட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஏன் நம்ம எல்லாம் பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு போகணும்னா அங்கே போய் நீயும் அவங்களோ நானோ உட்கார்ந்துருந்தா எப்படி சட்டம் போடுவோம்? மேரிட்டல் ரேப்புக்கு இத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஆண்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமாக சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அதனால் இதுலேயும் தண்டனை கிடையாது. வரதட்சணை கொடுமையினால் மட்டும்தான் அவன் தண்டனை பெற முடியும். அதாவது ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷத்திற்கு உள்ளாக சந்தேகத்திற்கு இடமான முறையிலே இறந்திருந்தால் அது வந்து அந்த குற்றம் நம்முடைய கிரிமினல் குற்றங்களில் ஒன்றாக எடுக்கப்படும். 301AB அப்படின்னுலாம் இருக்குது, அதில் வரக்கூடிய விஷயம் இது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது வெட்டிட்டானா குத்திட்டானா என்ன இருக்குது என்ன மாதிரி சித்திரவதை இதெல்லாம் வந்து வரும். கொன்னுட்டானா அதெல்லாம் வரும். இல்லைன்னா 498A பிரிவு முதல்ல இருந்தது ஐபிசியில். அந்த பிரிவின் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அது கணவன் வீட்டாரை மட்டுமே போட்டு அது மேலே கேஸை போட்டு மேக்சிமம் என்ன வந்துடும் 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி தண்டனைகளில் வரதட்சணை கொடுமைக்குனால சாவு நிகழ்கிற போது மட்டும்தான் பெரிய அளவிலான தண்டனை கிடைக்கிறது. ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்கம்மா. ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய செட்டப்பை எப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு யார்கிட்ட செல்வாக்கு இருக்குது? அரசியல்வாதி செல்வாக்கா, அல்லது உங்ககிட்ட பணபலம் இருக்கா, அல்லது உனக்கு வந்து ஜாதிய செல்வாக்கு இருக்கா? இதில் வச்சு இது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறவர்கள் மத்தியில் பெரிய அளவில் தண்டனை கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் இந்த கண்ணகி முருகேசன் கேஸை நான் சொல்லுவேன். 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணாங்க. காதுக்குள்ளே அவங்க அப்பா மரத்தில் கட்டி வச்சு விஷமெல்லாம் ஊற்றி கொன்ன வழக்கு. அதில் கீழ்கோர்ட்டில் தண்டனை, மேல்கோர்ட்டில் வரும்போது அது அப்படியே மாறுது. ஸோ இதுதான் நம்முடைய நாட்டினுடைய நடைமுறை. ரொம்பலாம் தண்டனையை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இதையெல்லாம் பொம்பளைகிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்படியே பீஸாக கறி துண்டு போடுற மாதிரி துண்டு போட்டே போட்டுருவாங்க. அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். ஓகே மேம், இப்போ அந்த வாய்ஸ் மெசேஜில் கூட ரிதன்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், என்னால் வந்து இன்னொரு லைஃப்பை வந்து இது இன்னொரு அபத்தமா, யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஜென்ரேஷன் எவ்வளவோ பின்னாடி இப்போ வந்து நிறைய பேர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்றியா? கடவுள் எடுத்துக்கலாம். கடவுள் ஒருவனுக்கு ஒரு தீன் தானே வாழ்ந்துருக்கணும். ஏன் முருகருக்கு வள்ளியும் தெய்வானையும் சொல்லுங்க? அதே மாதிரி திருப்பதி சாமிக்கு அவருக்கு 2 சொல்லுமா? ஈவன் விநாயகர் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட சித்தி புத்தின்னு சொல்லுவாங்க 2 ஒய்ஃப் இருக்கிறதாக. அப்போ ஆணுக்கு வந்து இது இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஆணுக்கு இல்லையா? அல்லது ஒருத்திக்கு ஒருவனு? சி வென் இட் கம்ஸ் டு விமென் இந்த மாதிரியாலாம் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் நினச்சி இந்த ஆணோட தான் என்னுடைய வாழ்க்கை, கடைசி வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவரோட தான் வாழ்வேன் நினச்சா அது அவளுடைய விருப்பம். நீ போட்டுக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே இது வராது. அந்த பொண்ணு ஒரு முட்டாள்தனமான சிந்தனையில் இருந்திருக்கா. அவள் கேட்குற அந்த ஆடியோவில் நான் வந்து இவர்கிட்ட இல்லை, என்னை நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டா இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சுருவாங்க, நான் இவனோட இருந்துட்டு அப்புறம் எப்படி அவனோட இருக்குது? உன்னை யார் போய் இருக்க சொன்னான்? இஃப் யூ வாண்ட் டு லிவ் வித் தட் மேன் லிவ், அதர்வைஸ் கம் அவுட். நீ வெளியே வந்துரு, உன் வாழ்க்கை இருக்குது, நீ கொஞ்சம் படி, இனி ஏதாவது தொழில் பண்ணு, உனக்கு பிடிச்சதை செய்ய. இல்லை சும்மாவே காலாட்டிட்டு ஊஞ்சலில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்கலான்னா அது வாழணும் தானே. இப்போ வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கும்போது எதுக்காக போய் விஷம் குடித்து ரத்தங்கக்கி என்னத்துக்கு இதெல்லாம்? ஸோ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான நம்ம மூளையை செலவு செஞ்சு வச்சுக்கிறக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து பாருங்கள் எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு ஃபேமிலி கோர்ட்டில் எத்தனை டைவர்ஸ் நடக்குது. அதாவது ஒரு டைவர்ஸ் இல்லை, ஒரே ஆளுக்கு அடுத்த டைவர்ஸும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன், 3 டைவர்ஸ் வரைக்கும் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படின்னா வாழ முடியலை. வாழ முடியாத சூழலில் பெண்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாதா? சொல்லுமா? பண்ணலாம். டைவர்ஸ் பண்ணலாம், வேண்டான்னு அது உன்னுடைய மனநிலையை சார்ந்தது, உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இது வேண்டான்னு சொல்லி வேண்டான்னே விட்டுருப்ப. ஆனால் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்மகனை நீங்கள் சந்திக்கும் போது திருமணம் பற்றிய உணர்வு வராதா? நம்ம என்ன மரக்கட்டியா கல்லா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை நம்மை அழைத்து செல்லுகிற பாதையில் ஒரு நல்ல மனிதனை சந்தித்து நமக்கு திருமணம் வேணும்னா செஞ்சுக்கலாம். இந்த பிரின்சிபல் எல்லாம் யார் எழுதி வச்சா? அவங்ககிட்ட போய் சொல்லு. நான் சொல்கிறேன், ஆம்பளைகளுக்கு ஒரே கல்யாணம் தான் மட்டும் சொல்லிப்பாரு, இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன் நிறைய பேர் ஆண்கள் வந்து முஸ்லீமாக மாறிட்டு இருக்கிறாங்க? இப்போது சமீப காலத்தில் நீ தெரிஞ்சு தானே இருக்க, ஏன் அங்கே போனால் 4 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
அங்கேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அது தெரியாமல் தான் அங்கே போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் ஆண்களுக்கு இருக்குது, நமக்கு மட்டும்தான் இது. அதனால் இது ஒரு கேள்வியை கேட்டாலே எனக்கு அப்படியே பொங்கிட்டு வருது கோபம். அதுக்காக இப்போ நாங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னொருத்தர் தேடிட்டு போயிட்டுருக்குறோம், அது கிடையாதுமா. நான் சொல்கிறது என்ன புரியுதா? அவரவர் தேவையை பொறுத்தது தான் எல்லா விஷயமே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணி மறுநாளே புருஷன் செத்து போயிடுறான், அவள் விதவையாகவே எத்தனை காலத்துக்கு வாழ்வ சொல்லு? அவளுக்கு கல்யாணம் அவசியமா இல்லையா? அவளுக்கும் எல்லா தேவையும், பசி, தாகம், தூக்கம் மாதிரி செக்ஸும் ஒரு அடிப்படையான தேவை. மனித உயிரினங்கள் அத்தனைக்கும் தேவை, மிருகங்களுக்கும் தேவை. உனக்கு தெரியாதா என்ன? ஓகே மேம், இந்த ஒரு கேஸ் மட்டும் இப்படி இல்லை, இது மாதிரி நிறைய கேஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ கன்னியாகுமரியில் வந்து ஜெபிலா மேரின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க வரதட்சணை கொடுமையால். இருந்தாலுமே வந்து அவங்க 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஸோ இந்த கேஸ் பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? இல்லை, லவ் பண்ணுறதுனால ஒருத்தன் வரதட்சணை கேட்க மாட்டான்னா நினைக்காதீங்கம்மா. நான்லாம் அப்படி தான் நினச்சேன். வரதட்சணை கொடுமை ஒழியணும்னா நாம் வந்து காதல் திருமணங்களை ஆதரிக்கணும். அப்போ தான் வந்து ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க, அவளுக்கு எத்தனை நகை போடுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நமக்கு அந்த பொண்ணு கிடச்சா போதும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். அவர் பொண்ணு வந்து அந்த பையன் கிடச்சா போதும் தான் நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பழைய காலம். அந்த காதல் எல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போதைய காதல் என்னென்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே நல்லா இருக்கும், நீ சும்மாவே போனாலும் உன்னை வச்சு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற ஆண்மகள்லாம் மாறி போயிட்டாங்க. அதுவும் உள்ளே போய் உட்காரும்போது நம்முடைய இனத்தை சார்ந்தவர்களே, டேய் நம்ம சொந்தத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம சாதியில் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பவுன் போட்டுட்டு வந்திருப்பாங்கடா, 25 பவுன் 50 பவுன்னு அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு சொல்லுவாங்க. அது கேட்க கேட்க பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி ஆகிட்டே இருக்கும். நீ உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்தியா என்ன கேட்கறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம பெண்களுக்கு தாங்காது. உன்னைத்தானே நம்பி வந்தேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்காக தூக்கு போட்டுக்கிறவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, இருக்காங்க. அப்படி தான் இருக்காங்க. நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து பயப்படவே கூடாது. நம்ம வந்து கல்வியிலேயே நான் சொல்லுவேன், தைரியத்தை ஊட்டுகிற ஒரு கல்வியை கொண்டு வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கணும். இந்த ஜெபிலா மேரி கூட இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. அந்த அம்மா அழுகிறாங்க பாருங்க. 50 லட்சம் போட்டு நான் வீடு கொடுத்தேன், 2 லட்சத்துக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் 50 பவுனாமா, 50 பவுன் தானே, 50 பவுன் போட்டாங்க, 2 பேருக்கும் 2 வீலர்ஸ் வாங்கி கொடுத்தேன். என்னம்மா இது? இத்தனைக்கும் இவங்கெல்லாம் ஆம்பளையே இல்லையா? ஐ எம் சாரி டு சே தட். ஏன்னா பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போனால் தான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகுன்னு அர்த்தம் அதுக்கு, சரியா? அப்படி இருக்கும் பொழுது நீ போய் சம்பாரித்து ஒரு 2 வீலரை வாங்கி கடனாவது பட்டு வாங்கி பேங்க்கில் லோன் போட்டு வாங்கி உன் பொண்டாட்டியை உட்கார வச்சுட்டு போயேன். நீ கல்யாணத்தை வந்து நீ வியாபாரமாக பண்ணுற. உங்கள் அம்மா உனக்கு ஏஜென்ட்டு, பெஸ்ட்டு ஏஜென்ட் இந்த வேர்ல்டு இஸ் அம்மா, அக்கா, தங்கிங்க. நேராக போங்க. என்ன கொடுப்பீங்க நீங்கள்? கார் கொடுப்பீங்களா? இல்லை 2 வீலராவது கொடுப்பீங்களா? அப்படின்னா வேண்டாம் தம்பி எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறவங்களே நம்ம பார்த்துருக்கோம். புரியுதா? அப்போது எப்போவுமே தன்னுடைய சொந்த புத்தியிலிருந்து ஒரு ஆண் யோசிக்கணும். காதலிக்கும் போது சொந்தமாக பார்த்து எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மாதம் மோகம், 30 நாள் ஆசை, 60 நாள், அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறமா அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்கும். ஜெபிலா மேரியினுடைய அம்மா கிட்ட இருந்து இத்தனை வாங்கிட்டு நீ ஒரு வாழ்க்கை கொடுக்குறியா? நீயே சொல்லுங்கள், வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நான் நிறைய கூட்டங்களில் பேசும்போதே சொல்லுவோம்மா, முதல் மைனர் செயின் போடுறதே பொண்ணு வீட்டில் வாங்கி கொடுத்து போடுறவங்க தான் நம்ம நாட்டில் ஏராளம். புரியுதுங்களா? எல்லாமே பொண்ணு வீட்டிலேருந்து வசூல் பண்ணுறதுக்கான ஒரு இடமா பார்க்கிற பார்வை ஆண்கள் மத்தியில் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிமாண்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து உங்களுக்கு தோன்றதை போடுங்க அந்த மாதிரி ஒரு பாலிஷ்டு டோனில் வந்துருச்சு மேம். எந்த பாலிஷும் இல்லை இதில் எல்லாம். பச்சையாக கேட்கறதுக்கு பதிலாக ஒரு செவப்பாக கேட்குறாங்க, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் குறிக்கோள் இது ஒரு பிஸ்னஸ், இதில் எவ்வளோ தூரம் எடுக்கலாம். அதில் கூட பாருங்களேன், யாரோ ஒரு பொண்ணு விஷயத்தில் நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு போட்ட நகையை ஒரு 3 மாதத்துக்குள்ளே பாதி நகையை கொடுன்னு கேட்டாங்களா மாமியார். எதுக்குன்னு கேட்டால், அவளுக்கு கல்யாணம் வருது என் மகளுக்கு, அவளுக்கு போடுறதுக்குன்னு. உன்னால் போட முடிஞ்சா போடு, இல்லை போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாப்பிள்ளையே தேடு. ரெண்டும் இல்லாமல் இன்னொருத்தரது எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாருங்கள். ஸோ கல்யாணம் வெறும் வியாபாரம் மட்டும்தான். நம்ம தான் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் சொல்லிகிட்ருக்கோம், இந்தியாவில் கல்யாணங்கிறது வந்து புனிதமான ஒரு விஷயம்னு. இங்கே புனிதமும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை, வியாபாரம் மட்டும்தான் நடக்குது.
மேம் அடுத்ததா வந்து ஃபேமஸான ஒரு யூடியூபர் சுதர்ஷன்ன்றவர் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராரு. அவரோட ஒய்ஃப் வந்து விமலா தேவி வந்து இப்போ வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சுதர்ஷன் வந்து டவுரி கேட்டு வந்து என்ன ஹராஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த கேஸில் என்ன மேம் இருக்கு? இந்த கேஸில் அவன் பெரிய யூடியூபர்னு சொல்கிறீங்கல்லம்மா, இப்போ வந்து யூடியூப்பை திறந்தீங்கன்னு பாருங்கள், இதே ரித்தன்யா விஷயத்தில் எவ்வளவு காமத்தோடு பேசுகிற பெர்வெர்ஷனோடு பேசுகிற வீடியோஸையும் நீ பார்க்க முடியும். அதனால் யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்க சிகாமணிகள், ஒரு சத்தியத்தை கடைபிடித்து நடக்கிறவர்கள், சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்கள் அப்படின்னெல்லாம் நினச்சா அதெல்லாம் பொய். அவருடைய உண்மையான முகம் இப்போது தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாருங்கள், அதுக்கே நம்ம அவளை அந்த பொண்ணை வந்து பாராட்டணும். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட வந்து ஏதோ பெரிய விஷயம்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, காவல்துறையை சார்ந்த நம்முடைய நண்பர்கள் இருக்காங்களே, மக்களின் நண்பன் காவல்துறையில், அந்த போலீஸ்காரங்க கரெக்டாக வந்து கேஸை பதிவு பண்ணணும். முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். புரியுதா? அப்படியெல்லாம் இல்லாமல் கையூட்டுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து அந்த பெண்ணுக்கு துரோகம் இழைப்பதையெல்லாம் பல வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான், அந்த தப்பான வேலையெல்லாம் நடக்காத பட்சத்தில் தான் இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டில் உண்மை இருந்து நீங்கள் வந்து அதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சியங்கள் இருந்தால் தண்டனை கிடைக்கும். அம்மா, ஒரு சினிமாவில் நடிக்கிறாருங்கிறதுக்காக ஆகா ஓகோன்னு எத்தனை பேசுகிறோம். இப்போ ஸ்ரீகாந்த் எங்கே நிற்கிறாரு, கிருஷ்ணா எங்கே நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பளபளப்பை பார்த்து மயங்காதீங்கப்பா, அதெல்லாம் இல்லை. சொல்கிறதுல எது உண்மை புரியுதா? கற்க கசடர ஒரு பாடத்தை கற்றுக்கும் போது எல்லாம் தெளிவாக கற்றுக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அவ்வளோதான். நம்ம தான் இனிமேல் தேர்ந்தெடுக்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கணும். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.